வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, உங்களுக்கு எப்போவாவது தோன்றியிருக்கா தேவையில்லாமல் உங்கள் கையில் இருந்து பணம் செலவாகுவது போல்? சிலருக்கு பணம் வரம்புக்கு மீறி செலவாகும். வருமானத்தை விட செலவு இரட்டிப்பாக இருக்கும். பணம் தண்ணீர் மாதிரி செலவாகாமல் இருக்க ஆன்மீக ரீதியாக நம்ம வீட்டில் சில மாறுதல்கள் செஞ்சாலே போதும். தேவையில்லாமல் பணம் செலவாகிறது தானாகவே குறைஞ்சிடும். இப்போது நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் காலங்காலமாக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அவங்க தினசரி வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வந்தது தான். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனையே பணப்பிரச்சனை தான். எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு பண நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு வாஸ்து சாஸ்திரத்தில் நிறைய வழி உள்ளது. வாருங்கள் ஒவ்வொன்றாக காணலாம். நாம் வசிக்கும் வீட்டின் தென்கிழக்கு திசையில் தண்ணீர் பைப்புகள், நீர் நிரம்பிய தவளைகள் போன்ற நீர் சார்ந்த பொருட்கள் எதையும் வைக்கக்கூடாது. வீடு அல்லது தொழில் செய்யும் இடங்களில் சிலந்தி வலை பின்னி இருந்தால் அதை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். உடைந்த சிலைகள், கண்ணாடி பொருட்களை வீட்டின் போட்டு வைக்கக்கூடாது. உடனடியாக வீட்டிலிருந்து அதை அப்புறப்படுத்தி விட வேண்டும். வீட்டில் அல்லது கடைகளில் அபசகுணமான வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்கக்கூடாது. சமைத்த பாத்திரங்கள், டீ கப்புகள், எச்சில் பொருட்களை வீட்டில் ஆங்காங்கே சிதறி கிடப்பது பண கஷ்டத்தை அதிகரிக்கும். வீட்டை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்தி சாய்ந்த பிறகு, அதாவது சூரிய மறைவுக்கு பிறகு வீட்டை தூய்மைப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வீடு எப்போதும் இருட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் லக்ஷ்மி நம் வீட்டிற்குள் வரமாட்டாள். காலை சூரிய ஒளி வீட்டிற்குள் வரும்படி கதவு ஜன்னல்களை நன்றாக திறந்து வைத்திருக்க வேண்டும். அதேபோல் வீட்டில் சண்டை, சத்தம், கோபம் இருந்தால் பணம் தங்கவே தங்காது. கிழிந்த நோட்டுகள், மருந்து ரசீது, கடன் கொடுத்தவர்களின் ரசீது போன்றவை வீட்டில் ஆங்காங்கே சிதறி கிடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சில ஆன்மீக சாஸ்திரப்படி வீட்டில் முட்கள் இருக்கும் செடிகளை வளர்க்கக்கூடாதாம். அமாவாசை அன்று நீங்கள் உபயோகிக்கும் பர்சில் புதிய ரூபாய் நோட்டுகளை வைக்கலாம். அதேபோல் வீட்டின் வடக்கு சுவர் மீது குபேர எந்திரம் அல்லது தங்க நிற சின்னம் வைத்தால் வீட்டின் செல்வ வளம் அதிகரிக்கும். மாலை நேரங்களில் 6 to 7 மணிக்குள் வீட்டில் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும். துளசி செடி கண்டிப்பாக அனைவரது வீட்டிலும் இருக்க வேண்டும். இது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். துளசி செடி வீட்டிற்குள் செல்வத்தையும் அமைதியையும் ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது. வாஸ்துபடி வீட்டின் கழிவறை வடகிழக்கு திசையில் இருந்தால் பண நஷ்டம் ஏற்படும். அதேபோல் சமையலறை வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது. தினமும் 5 நிமிடம் மனதிற்குள் பணம் என்னை நோக்கி வருகிறது, என்னிடம் வந்து சேரப்போகிறது, நான் பண கஷ்டத்திலிருந்து விடுபட போகிறேன் என மனதிற்குள் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் பணம் இல்லை இல்லை என புலம்புவதை நிறுத்துங்கள். முதலில் மொத்தத்தில் பணம் ஒரு ஆற்றல் மாதிரி. அது நன்றி, ஒழுக்கம், அமைதி நிறைந்த இடத்தில்தான் தங்கும். இதை தவிர்த்து இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க பழகுங்கள். வருமானத்தில் செலவு போக சேமிக்காதீர்கள். சேமிப்பு போக செலவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க.